வணக்கம் நண்பர்களே. கோவிலில் மணி அடித்துவிட்டு வணங்கினால் தங்களின் வேண்டுதலை கடவுள் காது கொடுத்து கேட்பார் என்று சிலர் நினைப்பதுண்டு. ஆனால் அது உண்மை அல்ல. ஆகம சாஸ்திரங்களின்படி கோயில் மணியிலிருந்து வெளிப்படும் ஓசை எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலிற்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்து நல்ல ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. கோயில் மணியின் ஓசை மனிதனின் மூளையின் செயல்திறனை மேலோங்க செய்கிறது. கோயில் மணியின் ஓசை தனித்துவமாக கேட்பது ஏன் என்ற கேள்வி பலரது மனதிலும் எழலாம். கோயில் மணியிலிருந்து வெளிவரும் ஒலியில் ஒரு தனித்துவம் இருக்கும். அதற்கு மணிகளில் உள்ள கேட்மியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மாங்கனீஸ் போன்ற உலோகங்கள் தான் காரணமாகும். இந்த மணியிலிருந்து வெளிவரும் ஒலியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகின்றது. இதனால் நமது எண்ணங்கள் முழுவதும் நமது இறை அனுபவத்திற்கு செல்கிறது. அதனால் தான் கோயிலில் மணி அடித்துவிட்டு